இந்த வீடியோவில் சூப்பரான ஐர மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக வச்சு இதுக்கு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ஐர மீன் நமக்கு வாய்க்காலில் தண்ணி வரும்போது தான் கிடைக்கும். அடுத்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 20 பல் பூடு சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து இதோட நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் 2 துண்டு மாங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐர மீனை சேர்த்துக்கலாம். இந்த ஐர மீன் கண்டிப்பாக கிராமத்து சைடில் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக கிடைக்கும். சிட்டி சைடு கண்டிப்பாக கிடச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஐர மீனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் நம்ம மசாலாலாம் அதிகமாக சேர்க்கலை, மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கட்டியாக வருது மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீன் வெந்துட்டான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்க பச்சை மிளகாய் சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஐர மீன் குழம்பு ரெடி ஆயிரும்.